இறைவனை பணிந்து போற்றி இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். லண்டனிலே வாழ்கின்ற கோண்டாவில் மக்கள் ஆகிய நீங்கள் உங்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய நாளிலே ஏற்படுத்தி தந்த இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது கோண்டாவில் மக்கள், வழித்தோன்றல்கள், எனது உறவினர்கள் யாவரையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே லண்டன் வாழ் கோண்டாவில் மக்கள் இன்று ஒரு ஒன்று கூடலை நடத்தி கோண்டாவிலே நடக்கின்ற பல சேவைகளை முன்னிறுத்தி செய்வதற்காக ஒரு குழுவை இங்கே ஆரம்பிப்பதற்காக இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் என்பதை நான் இன்று இங்கே அறிந்தேன். முன்னொரு காலத்திலே கோண்டாவில் 3% தேத்தண்ணி கடை இருந்த சந்தி, யாழ் மாவட்டத்திலே மிகவும் புகழ்பெற்ற சந்தி. அதுபோன்று இன்று உலக எல்லாம் பரவி கோண்டாவில் மக்கள் வாழ்ந்து கோண்டாவில் ஊரின் பெருமையை மிகவும் சிறப்பாக கொண்டு செல்கின்றார்கள். கோண்டாவிலே இருக்கின்ற பாடசாலை சரி, ஆலயங்கள் சரி, அங்கே இருக்கின்ற சனசமூக நிலையங்கள் சரி, இங்கே இருக்கின்ற உங்களது முன்னோர்களின் அந்த கோண்டாவிலே முன்பு அதை யார் செய்தார்களோ, யார் ஆரம்பித்து வைத்தார்களோ அவர்களுடைய வழித்தோன்றல்களை நான் இங்கே பார்க்கின்றேன். அந்த வகையிலே கோண்டாவிலே ஆரம்பத்திலே ராமகிருஷ்ண மகா வித்தியாலயத்தை தனது முயற்சியினாலே சிறு சிறு தொகையாக சேர்த்து அந்த பாடசாலையை நிறுவினார் திரு சரவணமுத்து ஆசைப்பிள்ளை என்னும் திரு சரவணமுத்து அவர்கள். அவருக்கு வழித்துணையாக நின்றவர் திரு கனக சபாபதி அவர்கள். அடுத்தபடியாக அங்கே ஒரு சனசமூக நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த சனசமூக நிலையத்துக்கு பல பெரியார்கள் உதவி வந்தார்கள். அந்த சனசமூக நிலையத்தின் முதலாவது தலைவராக எனது சகோதரன் திரு சபாரட்னம் அவர்கள் இருந்ததை நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். அந்த சனசமூக நிலையம் இன்று வளர்ந்து எத்தனையோ பெரிய செயற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். நீங்கள் இங்கிருந்து கொண்டு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் எண்ணினால் அங்கே வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்கள், கல்வி கற்கின்ற மாணவர்கள், அவர்கள் திறமையான மாணவர்களுடைய வறுமை காரணமாக அவர்களுடைய கல்வியை தொடர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் அந்த கல்லூரியில் ஊடாக இந்த சனசமூக நிலையம் தற்பொழுது இருக்கின்ற ஸ்ரீ அற்புத நர்த்தன விநாயகர் சனசமூக நிலையம் பல சேவைகளை ஆற்றி வருகின்றது. நீங்கள் இங்கே லண்டன் மாநகரிலே நான் பார்த்தேன்,
பல ஆலயங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் மறக்காமல் ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய புனருத்தான வேலைகளை செய்ய வேண்டும் என்று இங்கிருக்கின்ற பலர் முன்கூட்டியே சிந்தித்திருக்கின்றார்கள். பலர் அந்த ஆலயத்தினுடைய புதிய அமைப்பொன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆவலாக இருந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் அதை முன்னின்று செய்வதற்கு அங்கு சரியானவர்கள் இல்லை என்ற ஒரு காரணத்தால் அது தடங்கலாகிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அதற்குள்ள ஒரு சபை ஒன்று அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு அங்கத்தவராக திருவாளர் சுந்தரலிங்கம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் இப்பொழுது இதற்கான ஒரு ஒழுங்கை செய்து உங்களிடம் அதற்குரிய நிதியை சேகரிப்பதற்காக இங்கே வருகை தந்த பொழுது நான் நினைக்கின்றேன், இங்கே இன்று ஆரம்பமாகிய இந்த ஒன்று கூடல் அதன் பின்னணியிலாக இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். இருந்தபோதும் இது நல்ல ஒரு முயற்சி. இதன் மூலமாக நீங்கள் அமைக்க இருக்கின்ற இந்த சபை எதிர்காலத்தில் கோண்டாவில் மக்களுக்கு பல சேவையை ஆற்றக்கூடியதாக இருக்கும். எத்தனையோ பேர் நீங்கள் இப்படியான பல சேவைகளை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் விரும்புகின்ற பொழுது உங்களுடைய ஆவலை நிறைவேற்ற கோண்டாவில் ஸ்ரீ எற்பத நெத்தன விநாயகர் சனசமூக நிலையம் என்றும் தயாராக இருக்கின்றது. நீங்கள் அவர்களுடன் எதிர்காலத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். கோண்டாவில் பாடசாலை, ராமகிருஷ்ண மகா வித்தியாலய பாடசாலை இப்பொழுது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே அந்த பாடசாலைக்குரிய தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கோண்டாவில் கிராமத்துக்குரிய பல சேவைகளை கனடா வாழ் மக்கள், இன்னும் பல நாடுகளில் இருக்கின்ற மக்களும் செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் பல சேவைகளை அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு சங்கம் வைத்து அதன் ஊடாக பல நிதியை சேகரித்து அங்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் லண்டன் நகரிலே வாழ்கின்ற நீங்களும் இப்படியான ஒரு சபையை அமைத்து அதனூடாக பல சேவைகளை ஆற்ற முடியும். அதற்கு உங்களுக்கு திருவாளர் சுந்தரலிங்கம் அவர்கள் ஒரு வேண்டுகோளை இங்கு விடுத்திருக்கின்றார். நான் மீண்டும் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் உங்கள் எல்லோரையும் பார்த்து இப்படியான ஒரு செயலுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.